யானை முகனும் அவன் தந்தை ஈசனும் மாயனும் துணை புரிந்து காக்க வேண்டும். தேனை விட தித்திப்பாய் என் வாக்கு இருக்க கிருபை வேண்டும். ஊனை உடலை உள்ளத்தை உலகத்தை உணர்ந்து உண்மை பேச வேண்டும். என் ஆவுதொடு மாறாமல் நல்லோசை மங்காமல் நன்னுரை இறைக்க அந்த வீணை சரஸ்வதி என் நாவிலிருந்து விளையாடி வர வேண்டும். இது ஒரு கவி. ஜோதிடராக இருக்கப்பட்ட நீங்கள் ஜோதிடம் சொல்லும்போது இந்த கவியை சொல்லிட்டு சொன்னீங்கன்னா ஜோதிடத்துக்கும் ஜாதகத்துக்கும் சம்மந்தமே இல்லாத விஷயம், கரெக்டான விஷயங்கள் உங்களுக்கு வரும். சரிங்களா? இப்போ இதிலெல்லாம் நிறைய அவங்கவுங்க சொல்லிட்டாங்க. அவங்கவுங்க நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க. என்னுடைய பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேப்பர் நிருபர் செய்தி எடுக்கிற மாதிரி ஷார்ட்கட்டில் சுருக்கி எல்லா விஷயத்தையும் சுருக்கியே பார்த்து சுருக்கியே சொல்லி கொடுக்குற பழக்கம் எனக்கு. அதே மாதிரி சுருக்கியே இப்போ உங்களுக்கும் நிறையா விஷயங்களை சொல்லிக் கொடுக்குற சரவணனுக்கு சொல்லிக் கொடுத்த முதல் குருன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவருக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் ஒரு சின்ன விஷயங்களாக உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஜாதகம் எடுக்கணும்னு சொன்னால் இப்போ சொன்ன கவியை படிக்கங்க. ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கையில் எக்காரணம் முன்னிட்டும் காலை கடன் கழிக்காமல் கொஞ்சம் சுத்தம் குளிக்காமல் இதுபடுத்தாமல் ஜாதகம் பார்க்க சொல்லக்கூடாது. இப்போ பெரும்பாலும் பஸ்ஸில் போய்கிட்டே இருக்கையில் பஸ்ஸில் பார்க்கல என் ஜாதகம் எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்குறதுனால ஒரு அம்மா அடிப்படையில் நின்றுட்டு ஜோசியம் கேட்குது. அதை பெட்ரூமில் படுத்துக்கிட்டு ஜோதிடம் சொல்லிக்கிட்டு இருக்கார். சரிங்களா? இந்தியெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா குறிமேடைன்னு ஒரு மேடை வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல உட்காந்து தான் நம்ம ஜோதிடம் சொல்லணும். அந்த இடத்துல தான் வரணும். அதுக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்கணும். அப்போ தான் நம்ம வாக்குகள் எல்லாம் பழிக்கும். சரிங்களா? அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நிறையா நவநாயகி தினத்தில் அதுக்கு தந்தாப்புல அதுக்குன்னு ஒரு இது இல்லாத அளவுக்கு இப்போ இது படுத்திகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம எப்படி இருக்கணுமோ அதை கொஞ்சம் முடிஞ்ச வரலையும் அவங்கவுங்க சரி செஞ்சிக்க வேண்டிய கடமை. ஏன்னா இதெல்லாம் ஜோதிடங்கிறது தெய்வத்தின் இதனால் கிடைக்கப்பட்டது. அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவமோ அதுக்குண்டான மரியாதையும் கொடுக்கணும். அடுத்து இப்போ சரவணனை பற்றி சொல்லணும்னு சொன்னால், சரவணன் கற்பூரம் கரிதுண்டு வாழ மாட்டேன்னு சொல்லி ஒரு படத்தில் எம்ஜிஆர் பாடியிருப்பார். அது மாதிரி கற்பூர புத்தி கொண்டவர் சரவணன். சரிங்களா? அவர் முதவே சொல்லியிருந்தார், என்கிட்ட வரையில் நான் காரை விட்டுட்டேன், பல லட்சத்தை விட்டுட்டு. சரிங்களா? அப்போ நான் ஜோதிடத்தை ஜாதகத்தை இலவசமாக தான் சொல்லி கொடுத்துருந்தேன். சரவணன்ட்ட ஜோதிடம் படிக்கையில் இலவசமாக தான் ஜோதிடம் படித்தார். அப்போ அந்த இலவசங்கிறது அங்கே பெருசு கிடையாது. அதை யார் எடுத்து குறுகிய காலத்தில் இந்த அளவுக்கு அவர் வளர்ச்சி பெற்றிருக்கிறாருன்னா அவருடைய உழைப்பு, அவருடைய குருவை மதித்த மதிப்பு, பெரியோர்களுக்கு அவர் கொடுத்த மரியாதை. இப்போவும் நிறைய என்னுடைய மாணவர்கள் 10,000 பேர்த்துக்கு மேலே இருக்கிறாங்க மாணவர்கள். சரிங்களா? ஆனால் பெரும்பாலும் குரு பேரை சொல்ல தயங்குறவங்களாம் இருக்கிறாங்க. குரு பேரை சொல்ல தயங்குறவங்க. ஏன் அது ஒரு காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு இஸ்லாமியர்கிட்ட போய் நம்ம இதை கற்றுக்கிட்டோமா, அவங்க நமக்கு குருவாங்கிற நிர்பந்தம் அவங்களுக்கு. ஏன்னா என்னுடைய பயிற்சி என்னென்னா, எது சாமி, எது வழிபாடு, எப்படி சாமி வழிபாடு பண்ணணும், எது உங்களை ஆட்டி படைக்குது, எது நல்லது செய்து, எது கெட்டது செய்து, இதெல்லாம் தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறது. அப்படி இருக்கையில் இவங்க அவங்களுக்கு இதாக சொல்லணுங்கிற நேரத்தில் அவங்களுக்கு சில தர்ம சங்கடங்களை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது. அதெல்லாம் இருந்தாலும் அது அவங்கவுங்க பிரியும். அதை யாரையும் தடுத்துக்கிறதுக்கு வற்புறுத்துறதுக்கும் நமக்கு அங்கே வேலை இல்லை. இப்போ அதேமாரி உங்களுக்கு ஜாதகம் சொல்லணும்னு கேட்டால் ஜாதகம் வந்த உடனே ஜோதிடத்தில் அடிப்படையில் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய பிறந்த தேதி, இப்போ தேதியை கூட்டி கழித்து அவங்களுடைய வயசு என்ன கண்டுபிடிச்சிக்கோங்க. அவங்களுடைய வயசை தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன திசா புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. திசா புத்தி நடந்ததுக்கப்புறம் அந்த திசைநாதன் எங்கே இருக்கிறான், அவன் யாரோட சாரத்தில் இருக்கிறாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அவன் சாரத்தில் இருக்கிறானா, அவன் நல்லா இருக்கிறானா, அவன் கெட்டு போய் மறைவு ஸ்தானத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிறானா, அவன் நன்மை செய்வானா தீமை செய்வானாங்கள ஜோதிடத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டானதை நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக நீங்கள் சொல்கிற கேள்விகளுக்கு யாரும் மறுத்து திருப்பி பாருன்னு ஜோதிடம் சொல்ல மாட்டாங்க. யாரும் ஒவ்வொருத்தர் ஜோதிடம் சொல்லையில் எனக்கு சரியில்லை சார், இது நல்லா பாருங்கன்னு சொல்கிறதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. நம்ம ஜோதிடம் சொன்னோன்னா என்ன பண்ணக்கூடாது, பாரம்பரிய ஜோதிடங்கிறதில் இப்படி நீங்கள்லாம் பாரம்பரிய ஜோதிடம் படித்ததாக தான் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? பாரம்பரிய ஜோதிடத்தில் இவருக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த ஜோதிடம் ஜோதிட குருஜி ஜோதிட நிலையங்கிற வெப்சைட்டில் ஃப்ரீயாக இருக்குது. வேணால் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதையும் பார்த்து படிச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு உண்டான விஷயங்கள் நிறையா இருக்குது. நிறைய நம்ம சொல்லியிருக்கிற நேரத்தில் குறைய நேரத்தில் நிறையா பார்க்க முடியாது. அதேமாதிரி ஜோதிடர்களுக்கும் நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு நமக்கும் நல்ல நேரம் இருக்கணும். நமக்கு அஷ்டமத்தி சனி நடக்குது, நமக்கு 7.5 சனி நடக்குதுன்னா நம்ம பேச்சு எப்படி எடுபடும்? சரிங்களா? அப்போ அந்த 7.5 சனி அஷ்டம சனி நடக்குதுன்னு சொன்னாலும் அதையும் வீழ்த்தி அடிக்கக்கூடிய இதுகளுக்கு உண்டான வழிமுறைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? அப்போ அது மாதிரி இருக்கையில் மணி மந்திர ஔஷதங்கிறது 3 ஒரே கலை. மணிங்கிறது ஜோதிடம்,
மந்திரங்கிறது மாந்திரிகம், மருத்துவங்கிறது வைத்தியம். சரிங்களா? இந்த ஜோதிடத்தினால என்ன பண்ணணும்னா, எக்ஸ்ரே எடுக்கிறாப்புல ஸ்கேன் எடுக்கிறாப்புல பார்க்கத்தான் முடியும். ஒரு கை உடஞ்சி போச்சு, கால் உடஞ்சி போச்சு, சிதைவு அடைஞ்சிருக்கு, அது இருக்குமான்னு தான் பார்க்க முடியும். ஆனால் அதை மருத்துவம் பண்ணுறதை என்ன பண்ணணும்? வைத்தியத்திலேயோ மாந்திரிகத்தில் தான் அதை சரி பண்ணணும். அந்த காலத்தில் இது மூணையும் ஒருத்தர் தெரிஞ்சிருக்காங்கன்னா, இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது அவ்வளோ இல்லை. ஜோதிடம்னா ஜோதிடத்தை மட்டும் பார்த்துட்ருக்குறாங்க. அது அவங்களுக்கு மருத்துவம் மாந்திரிகம் தெரியறதில்ல, அதேமாதிரி மருத்துவம் தெரியறது. ஒரு சித்த வைத்தியர் இருக்கிறாருன்னா அவருக்கு மாந்திரிகம் தெரியறதில்ல, ஜோதிடம் தெரியறதில்ல. சரிங்களா? இப்போ இது என்னன்னா, இப்போ மணிமந்திர ஔஷதங்கிறது நீங்கள் பெரும்பாலும் என்ன பண்ணிக்கணும், அதை ஏதாவது விதத்தில் ஏதாவது ஒரு முறை அதில் நிறைய வைத்திய முறைகள் இருக்குது. மருத்துவ முறைனா 33 வகையான இந்திய மருத்துவங்கள் 33 இருக்குது. சரி, அந்த 33 வகையில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், நம்ம ஒன்றையும் அவங்கள சரி செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டால் ஒவ்வொருத்தர் வரையில் அவங்களுடைய கேள்விகளை பகைகளை அவங்கள ஜோதிடம் சொல்கிறதுல அதே மாதிரி பல விதம் இருக்குது. வர்றவங்களை திருப்தி பண்ணுற ஜோதிடம் இருக்குது, ஆராய்ச்சி பண்ணுற ஜோதிடம் இருக்குது. இப்போ பெரும்பாலும் வர்றவங்களை நம்ம திருப்தி பண்ணி ஜோதிடம் சொல்ல வேண்டியது முதல் கடமையாக இருக்குது. அவங்கள என்ன நினச்சி வர்றாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல ஜோதிடம் சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா ஒரு ஜாதகத்தை வச்சு அவங்க வம்சத்துக்கே நம்ம ஜோதிடம் சொல்லலாம். அண்ணன் இப்படி இருக்கான், தம்பி இப்படி இருக்கான், அக்கா இப்படி இருக்கா, தங்கச்சி இப்படி இருக்கா, மச்சான் இப்படி இருக்கான், மச்சனே இப்படி இருக்கான். யாருக்கு? ஒரு ஜாதகத்தை வச்சு அவங்க மாமியார் எப்படி, நாத்தனார் எப்படி, மாமனார் எப்படி இருப்பார், குழந்தனார் எப்படி இருப்பாருங்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், ஒரு ஜாதகத்தை வச்சே நம்ம ஜோதிடம் சொல்லிடலாம். அதே மாதிரி ஒரே ஜோதிடத்தில் ஒரே ஜாதகத்தை ஒவ்வொருத்தர் கொண்டு வந்தால் ஒவ்வொரு பலன் சொல்ல வேண்டியது இருக்கும். ஒரு ஜாதகத்தை ஜாதகரே கொண்டு வந்தால் ஒரு பலன் பேசணும், அதை இப்போ ஜாதகரோட அம்மா கொண்டு வந்தால் ஒரு பலன் பேசணும், ஜாதகரோட மனைவி கொண்டு வந்தால் ஒரு பலன் பேசணும், ஜாதகருடைய புள்ள கொண்டு வந்தால் ஒரு பலன் பேசணும். சரிங்களா? அப்படி இதில் விஷயங்கள் நிறையா. ஒரு ஜாதகத்தை வச்சு பல பேருக்கும் சொல்லலாம், ஒரே ஜாதகத்தை பல பேருக்கு பலவிதமாகவும் சொல்லணும். ஏன்னா அதெல்லாம் என்ன தெரியும்னா, ஜோதிட விதிகளில் நிறைய விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்தந்த விதிகளை அறிஞ்சு அதுக்கு தகுந்தாப்பில் சொன்னால் நம்ம தான் கெட்டிக்கார ஜோதிடர்கள். சரிங்களா? அதை விட்டுட்டு நம்ம இழுத்து பிடிச்சிக்கிட்டு வெளிநாட்டாமல் பேசிட்டு ஊரை அவங்கள குழப்பி விட்டு, என்னுடைய பாடத்திட்ட என்னன்னா 100க்கு 90 பேர் குட்டை குழப்பி ஜோதிடர்னே சொல்லியிருப்பேன். இப்போ வெப்சைட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா பாடத்தில் என்ன பண்ணியிருப்பேன், 100க்கு 90 பேர் குட்டை குழப்பி ஜோதிடர்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அந்த ஒரு சப்ஜெக்டுக்குள்ளவே அடங்கிக்கிறாங்க. ஜோதிடங்கிறது பெரிய கடல். சரிங்களா? அது முழுசும் தெரிஞ்சவர் ஒருத்தர் கூட இல்லை. இப்போ நானே இவ்வளோ சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ எனக்கே முழுசாக தெரியுமானா ஒரு கேள்விக்குறி தான். முழுசாக தெரிஞ்சவங்க ஒருத்தரும் இல்லை. அதே மாதிரி ஜோதிடம் பார்க்க வரவங்கன்னா நம்மள்ட்ட ஜோதிடம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தெரிஞ்சவங்க நம்மள்ட்ட ஜோதிடர்கள் நம்மளை ஜாதகம் பார்க்க வருவாங்க. புதுசாக ஜோதிடம் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்க, விவரம் தெரிஞ்ச ஜோதிடர்களில் நம்மளை பார்க்க வருவாங்க. அப்போ ஜோதிடம் பார்க்க வரவங்க நீங்கள் என்ன நினைக்கணும்னா, எல்லாம் தெரிஞ்சவர் ஒருத்தரும் இல்லை, ஏதோ அவருக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் தெரிஞ்ச விஷயங்களை அவங்கள்ட்ட பயப்படாமல் பேசுனீங்கன்னா என்ன பண்ணிடலாம், அவங்கள சமாளிச்சிடலாம். அதை விட்டுட்டு சரி பெரிய ஜோதிடர் வந்திருக்காரு உடனே அவங்களுக்கு எந்திரிச்சிக்கிட்டு நம்ம சீட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டு அதை மாற்றி போட்டுக்கிட்டு, சரிங்களா, அது மாதிரி பயப்படுறவங்களும் இருக்காங்க. அது மாதிரி பயப்படாமல் சொன்னாலே உங்களுக்கு ஜோதிடம் தெரியும். அதே மாதிரி இந்த ஜோதிடங்கிறதெல்லாம் 120 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் ஜோதிட கலையெல்லாம் வரும். மணி மந்திர ஔஷதங்கிறது 120 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குலாம் ஆயிடுச்சா? இப்போ எனக்கு ஆயிடுச்சா? அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம வந்தோம்? சரிங்களா? இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, போன ஜென்மத்தில் படிச்சிருப்போம், அதுக்கு முதல் ஜென்மத்தில் படிச்சிருப்போம். இப்போல்லாம் நிவர்த்தியாக முழுசிற நேரத்தில் தான் என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஜோதிடர் ஆகியிருப்போம். அது ஒரு சிலர் என்னன்னா ஜாதகம் பார்த்தே ஜோதிடர் இருக்கவங்களாம் இருக்காங்க. கத்தே இருக்க மாட்டாங்க, ஜோதிடம் படிக்கவே மாட்டாங்க. பல பேர்த்திட்ட ஜோதிடம் பார்க்க போவாங்க, அவர் இந்த ஜாதகத்தை பற்றி எப்படி சொன்னாங்களோ அப்படி ஜோதிடம் படித்தவங்களாம் இருக்காங்க. அதே மாதிரி வைத்தியமும் பல பேர்த்திட்ட வைத்தியத்துக்கு போவாங்க, கடைசியில் அவருக்கு இந்த தலைவலிக்கு இந்த மஞ்சள் கலர் மாத்திரை கொடுத்தாரு, இதுக்கு சிகப்பு கலர் மாத்திரை கொடுத்தாருன்னு இவங்க வைத்தியம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? அது மாதிரி கண்ணு பார்த்தோன்னே கை செய்யக்கூடிய மெத்தடில் அவங்களுடைய இதுகளை விஷயங்களை நிறைய செய்வாங்க. நம்மளுடைய இதில் வந்துருக்குறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம மாணவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து மாணவரோட மாணவர்கள் நீங்கள்ங்கையில் எனக்கெல்லாம் அதில் ஒரு பெருமை. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, அந்த 190 ஜோதிடர்களாக இருக்காமல் அந்த 10 ஜோதிடர்களாக என்ன இருக்கணும். ஏன்னா கண்டது படிக்க பண்டிதனாவான் என்பது பழமொழி. ஜோதிடர் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. சரிங்களா? எல்லா விஷயத்தையும் படிக்கணும், எல்லாத்துலேயும் இருக்கும் பதில் இருக்கும். எல்லாருக்குலேயும் ராமாயணம் படிக்கணும், சிலப்பதிகாரம் படிக்கணும், குரான் படிக்கணும், பைபிள் படிக்கணும். சரிங்களா? எல்லாம்
எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னா இப்போ நம்மளுடைய இது பார்த்திங்கன்னா சாஸ்திர பயிற்சி நிலையன்னு வச்சுருக்கிறேன். சாஸ்திரங்கள்னு சொல்லக்கூடிய என்கிட்ட பார்த்திங்கன்னா 24 வகையான பயிற்சி இருக்குது. ஜோதிடம், மாந்திரிகம், எண்கணிதம், மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம், ரெய்க்கி, சரிங்களா, மலர் மருத்துவம், இது மாதிரி நிறையா பயிற்சிகள் இருக்குது. நிறையா விதங்களை நம்ம டீச்சிங் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி எல்லா ஒரு இதை தெரிஞ்சிருந்தால் தான் அவங்க என்ன பண்ண முடியும், இந்த இதில் படிக்க முடியும். இருக்கிற கடையில் சரக்கு வச்சு விற்கிறது ஒரு கடை இருக்குது, குறிப்பு மளிகை கடைன்னு எல்லா பொருளும் வச்சு விற்கிற கடையும் இருக்குது. அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு மளிகை கடையாக இருக்கணும். எந்த ரிசல்ட் எடுத்தாலும் நம்மள்ட்ட ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த முறையில் அவங்களுக்கு தீர்வு சொல்லணும், எந்த இடத்துல அவங்கள சரிப்படுத்தணும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்குண்டான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கணும். நமக்கு அப்போ தெரியாட்டி போனாலும் இன்னும் பக்கம் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் வைக்கணும். அதே மாதிரி நம்ம என்னென்னா முடிஞ்ச வரையிலையும் அடுத்தவங்களை பகைச்சிக்கக்கூடாது, யாரும் என்ன பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ ஜோதிடர்கள் போகிறாங்க போட்டின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்லேயே நிறையா இவர் மேலே அவர் குறை சொல்கிறது, அவர் மேலே இவர் குறை சொல்கிறது, இவர் மேலே அவர் குறை சொல்கிறார். அவருக்கு தெரிஞ்சதை அவர் செய்கிறார், நமக்கு தெரிஞ்சதை நம்ம செய்யலாம். அதை விட்டுட்டு அவர் சொன்னது தப்பு, இவர் சொன்னது தப்பு. எப்போ வாதாடன்னு இப்போ ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நம்ம குற்றவாளி ஆகிடுறோம். காரணம் பண்ணிட்டு என்ன பண்ணக்கூடாது, வாதாட கருத்து உரையாடல் இருக்கலாம், கருத்து பரிமாறிக்கலாம். ஆனால் நான் தான் பெரிய ஆள், நீ தான் பெரிய ஆள், இங்கே வாதாட ஆரம்பிச்சோன்னா என்ன ஆயிடுவோம், நம்ம ஆட்டோமேட்டிக்கு சரியாக போயிடுவோம். ஆகையினால நம்ம எதையும் வாதாடாமல் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு தெரிஞ்சிச்சோ தெரிஞ்சதை உண்மையாக நேர்மையாக செய்தால் வெற்றி நிச்சயம். சரிங்களா? ஆகையினால ரொம்ப ஷார்ட்கட்டாகவே நம்ம எல்லாம் முடிக்கலாம்ங்கிற ஒரு இதில் இருக்குது. சரிங்களா? சொல்லணும்னு கேட்டால் நிறையா சொல்லலாம். கேட்குறதுக்கு உண்டான மனநிலை இருக்கணும், கேட்குறதுக்கு உண்டான பொறுமை இருக்கணும். சரிங்களா? இன்னத்தை கேடு நினைப்பார் கெடு, ஆமாம், நினைக்கும் கேடு தனக்கே. என்ன நினைக்கிறீங்களோ அது என்ன நடக்கும். உதாரணத்துக்கு என்னையெல்லாம் பார்க்கையில் சொல்லையில் உங்களுக்கெல்லாம் ஒரு பரவாயில்ல, எனக்கெல்லாம் வந்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள். ஏன்னா மதத்தில் ஒரு இஸ்லாமியன், ஜோதிடம் பார்த்தாலே குத்தம், ஹராம். ஜோதிடர் போய் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, அப்படியாப்பட்ட சமூகத்தில் அவங்களெல்லாம் மீறி அவங்களுக்கும் பதில் சொல்லி இப்போ நம்ம இதிலே உள்ளவங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஜோதிடமே அப்படின்னா அப்போ மாந்திரிகத்தை பற்றி எப்படி நினச்சிருப்பாங்க. அதே மாதிரி மாந்திரிகம்னா ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஐயா கேட்குறாரு, ஒருத்தர் வந்து கேட்டார், இப்போ மாந்திரிகம் நல்லதா? சரிங்களா? மாந்திரிகங்கிறது ஒரு கத்தி. மாங்காய் தேங்காய் வெட்டினா கத்தியிலே வெட்டலாம், ஆனால் கழுத்தை கையறுத்தா யார் வேலையை பொறுப்பு? யார் தெரிஞ்சு வச்சுருக்காங்களோ அவங்களுடைய பொறுப்பு தான். இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு என்னை பார்த்தா அப்படி தெரியுதான்னு கேட்டேன். ரொம்ப இல்லை, இப்போ நடந்த நிகழ்ச்சி. சரிங்களா? ஏன்னா நான் அந்த தோற்றத்தில் தோரணையில் இல்லை. சரிங்களா? பயப்படுற மாதிரி இருக்கிறேன் நான். சரிங்களா? அதனால் மாந்திரிகங்கிறது வந்து இல்லை, முடிஞ்ச வரலையும் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ரொம்ப ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய கலை. சரிங்களா? அது இல்லாமல் இது இல்லை, இது இல்லாமல் அது இல்லை. இப்போ அது தடக்கிறதுனால எது விஷயம்னு சொல்லி உங்களுடைய இதுகள் இருக்கிறது. உங்கள் பாணிக்கு என்ன இருக்குதோ, எது கரெக்டுன்னு இருக்கோ உள்ளதை சொல்லி நல்லதை செஞ்சால் உலகம் நம்மளை என்ன பண்ணும், போட்டு நம்மளை முன்னால் கொண்டுக்கிட்டே போகும். யாரை இப்போ ஒவ்வொருத்தரை இப்போ நான் உங்களை தூக்கி விட்டு நீங்கள் இன்னொருத்தரை தூக்கி விட்டு இன்னொரு தூக்கி விட்டால் எல்லோரும் மேலே போயிடலாம். ஆனால் ஒருத்த காலை பிடிச்சி உருவி விட்டு இவர் காலை உருவி விட்டு அவர் உங்கள் காலை உருவி விட்டு உங்கள் காலை உருவி விட்டு ஒவ்வொருத்தரை உருவி விட்டுக்கிட்டே போனோன்னா என்ன பண்ண முடியாது, ஒருத்தரும் மேலெழும்ப முடியாது. ஆகையினால சில விஷயங்களை ஒருத்தரை தட்டு கொடுத்து அடுத்தவங்களை ஊக்குவிக்கப்படுத்து. சரிங்களா? இந்த கர்வங்கிற ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக நம்ம என்னமா இதுபடுத்த முடியாது. அதனால் அதெல்லாம் விட்டுட்டு சில விஷயங்களை உண்மையாக நேர்மையாக கரெக்டாக செய்தால் போதும். சரிங்களா? அதனால் வெற்றி உமதேன்னு சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து என் உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். ரொம்ப நிறைவாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா எனக்கு கிடைச்ச குருமார் அவர் கண் வந்து என் மேலே பட்டுச்சு இல்லைங்களா, அந்த கண் உங்கள் மேலே பட்டுச்சுன்னா நீங்களும் அந்தளவுக்கு வருவீங்கிற சந்தோஷம் தான் எனக்கு. சரிங்களா? இதுக்கு மேலே எனக்கு பேச்சு வரல. இப்போ வந்து குருஜிக்கும் மேடத்துக்கும் சால்வை பொண்ணாட போத்தணும். அம்மா வாங்க, அப்பா வாங்கப்பா, அப்பா வாங்க. மீனாட்சி
மேடம் மீனாட்சி வரணும் அவங்க இருக்காங்களா செம்பக மீனா மேடத்துக்கு அம்மா பொண்ணாட பார்த்துறாங்க. அவங்க பேசிட்டேன்னா சரி சார் அப்பா குருஜி குருஜி போடுங்க போட்ட சீனியர் மீனாட்சி பரமகுரு அவங்களுக்கு எனது மனைவி பொன்னாடை கொடுத்துறாங்க. சீல்டு 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 நம்ம பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் படித்த மாணவர்களுக்கு முதல் விருது வழங்கும் விழா, பட்டமளிப்பு விழா. என்னோடய சீனியர் குருநாதர்கள் இவங்கெல்லாம் வந்து சிறப்பித்து கொடுத்ததுக்கு என்றைக்கும் நான் கடமைப்பட்டிருப்பேன். இது மாதிரி அடுத்தடுத்த விழாவில் குருஜி வந்து கலந்துக்கணும், என் கூட இருந்து கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போனவங்களையும் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரையும் வர வச்சு அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. இப்போ எல்லோரும் எல்லாத்திட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அடுத்து மதிய விருந்து அதை முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே நம்ம எப்பவும் போல் நம்ம மாணவர்களோட உரை இருக்கும். கலந்துட்ட எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கங்கள்.